கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? குரூப் 4 அண்ட் குரூப் 2 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? உங்கள் ப்ரிப்ரேஷன்லாம் எப்படி போகுது? இல்லை இனிமேல் ப்ரிப்பேர் பண்ணணுன்னு பிளான் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோவில் இந்தியாவில் இவ்வளோ எக்ஸாம்ஸ் இருக்கும்போது நான் ஏன் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் சூஸ் பண்ணேன், அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். I am basically a horticulture graduate, which is a branch of agriculture. Obviously, பேரண்ட்ஸ் சொன்னதுனால தான் படித்தேன். எனக்கு எப்படின்னா இன்னொரு கோர்ஸ் இருக்குங்கிறதே தெரியாது. நான் 2023 கிராஜுவேட் ஆனேன். ஆப்வியஸ்லி ஃபஸ்ட்டு எல்லோரும் மாதிரி நானும் ஹார்டிகல்ச்சர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண தான் நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த இயர் வந்து 50 வேகன்சி தான் வந்திருந்தது. அதோட எனக்கு அந்த ஃபீல்டில் போகிறதுக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ நான் அந்த தாட் அப்பே ட்ராப். அப்புறம் என்னோடய சீனியர்ஸ்டெல்லாம் கன்சல்ட் பண்ணேன், என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா. அவங்க எல்லோரும் சொன்ன ஒரே ஆன்சர் இதர் பேங்க் ஆர் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ண அந்த மாதிரி சொன்னாங்க. சரின்னு வீட்டில் எல்லார்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ரிலேட்டிவ்ட்டெல்லாம் பேசிவிட்டு ஓகே நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிற டெசிஷனை வந்து நான் டிசம்பர் 2023 எடுத்தேன். அப்போ தான் ஆனுவல் பிளானரும் ரிலீஸ் ஆயிடுச்சு இல்லையா. ஸ்டார்டிங்கில் டிஎன்பிஎஸ்சினா என்ன, அவங்க எப்போல்லாம் கொஷின் கேட்பாங்க, டிஎன்பிஎஸ்சி உள்ள என்னென்ன பாலிட்டிக்ஸ்லாம் இருக்குது, நம்ம படிக்கிறத தவிர இன்டர்னலாக நம்ம நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு எதுவும் தெரியாமல் எல்லாரும் மாதிரி தான் நானும் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலாக நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்க போகிறோங்கிறத டிசைட் பண்ணதே ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தப்போ என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் குரூப் 2 அண்ட் குரூப் 2 எக்ஸாமாக தான் இருந்தது. நான் டிஎன்பிஎஸ்சியில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ண ஒரு தோல்வி இல்லை ஒரு டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னா என்ன, என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் வந்து கேவலமாக இருக்கும். கொஞ்சம் ஸ்பீடாக எழுத ஆரம்பித்தா என்னோடய ஹேண்ட் ரைட்டிங்கை என்னாலே ரெகக்னைஸ் பண்ண முடியாது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மெயின்ஸில் நம்ம அப்போ ஹேண்ட் ரைட்டனில் தான் எழுதணும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ நான் அந்த ஐடியா வந்து கிவ் அப் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நம்மளால் படிக்க முடிஞ்சும் நம்ம ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்லாதனால நம்ம அந்த எக்ஸாம் விட வேண்டியது இருக்கே அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். அதோட நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, தமிழ் மீடியம் படிக்கிறவங்களோட இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்கனால தான் மெயின்ஸ் எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் அப்படின்லாம் சொன்னதுனால சரி ஓகே நம்ம இதை விட்டுறலாம், நம்ம இப்போதைக்கு குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய மைண்டை சேஞ்ச் பண்ணிட்டேன். நான் 2024 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது வீட்டில் இருந்து யூடியூப் சேனல்ஸை பார்த்து தான் ப்ரிப்பேர் பண்ணேன். நான் செல்ஃபாக தான் ப்ரிப்பேர் பண்ணேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னோடய பெஸ்ட்டை கொடுத்தேன். ஆனால் டிஎன்பிஎஸ்சினா இதுதான், சிலபஸ்னால் இதுதான் எனக்கு புரியுறதுக்குள்ளேயே எக்ஸாம் வந்துருச்சு. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் 2024 குரூப் 4 அண்ட் குரூப் 2 எக்ஸாம் ரெண்டையுமே அட்டன் பண்ணேன். பட் ரெண்டுலேயுமே எனக்கு வந்து கிடைக்கல. ஓகே இது ஃபஸ்ட் டைம் தான், செகண்ட் டைம் வந்து நம்ம என்னென்ன இடத்துலலாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணி நெக்ஸ்ட் டைம் நம்ம கன்ஃபார்ம் கிளியர் பண்ணிடணும். 2025 போஸ்டிங் வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் இருந்தேன். ஆனால் அது கடவுளுக்கே பொறுக்கலை போல். டிஎன்பிஎஸ்சி கரெக்டாக அந்த டைம்னு பார்த்து சிலபஸ் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணி விட்டுட்டாங்க. இதில் எனக்கு ஒரு நல்லதும் நடந்தது. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்லாதனால தான் நான் குரூப் 2 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறல அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க 2025 சேஞ்ச் பண்ண எக்ஸாம் பேட்டர்னில் குரூப் 2A மெயின்ஸில் வந்து நம்ம பேப்பர் எழுத தேவையில்லை, ஓஎம்ஆர் மெத்தடில் தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஏதோ ஒரு கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடக்கிற மாதிரி இருக்குது, மேபி நம்ம குரூப் 2 எக்ஸாமும் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு நான் அந்த டைம் என்னோடய 100% எஃபோர்ட் போட்டு 2025 படித்தேன். ஆனால் என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதை யோசிச்சு பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் டிப்ரெஷனில் போயிட்டு நான் ஒரு 5 மந்த்ஸ் கிட்ட நான் படிக்கவே கிடையாது. எல்லா கொஷின்ஸுமே அவங்க அவுட் சோர்ஸ்லேருந்து தான் கேட்டிருந்தாங்க. பிஃபோராக அவங்க எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் சொல்லலை, நாங்கள் அவுட் சோர்ஸ்லேருந்து எடுப்போம், நீங்கள் அதுக்கும் ப்ரிப்பேர் ஆகிக்கங்கன்னு எதுவுமே சொல்லலை டிஎன்பிஎஸ்சி நம்மக்கிட்ட. இனிஷியலாக இனிமேல் நமக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமே வேணாம், நம்ம ஏதாவது ஒரு ப்ரைவேட்டில் ஒர்க் போகலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் இது என்னோடய லைஃப் லாங் ட்ரீம், ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆகணும்னு. இந்த ஒரு ஃபெயிலியர்னால நான் அதை விட்டுட்டு போனால் என்னோடய லைஃப் லாங் நான் அதை ஃபீல் பண்ணுவேன் இல்லையா. அதனால் என்னோடய மனசை நானே மாற்றிக்கிட்டேன். இந்த ஒரு லாஸ்ட்டாக ஒரே ஒரு தடவை நம்ம இந்த எக்ஸாம் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போவுமே நான் 100% ஒர்க் வாங்கிடுவேனா அப்படின்னு எனக்கு தெரில 2026. ஆனால் நான் என்னோடய 100% எஃபோர்ட்ஸை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்ன நடக்குதுங்கிறத இந்த இயர் எண்டில் நமக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் என்ன ரீசன்னால டிஎன்பிஎஸ்சி படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்க, இந்த ஜேர்னியில் நீங்கள் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.